கைஸ், இவரு தெரியாத 90s கிட்டே இருக்க மாட்டாங்க. இவருதான் கட்ட குரல் மொட்டை சாலா. ஓ சாரி கைஸ், இவருதான் போப்போய். அப்ப ஏன் கட்ட குரல் மொட்டை சாலான்னு கூப்பிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, சாரு நீங்க முடியோட பார்க்கவே முடியாது. அதுவும் சாரு பேச ஆரம்பிச்சாருன்னா அடிக்குரல்ல தான் பேசுவாரு. இன்னைக்கு சாரோட கதைக்கு தான் சம்பவம் பண்ண போறோம். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாங்களா? கரடிக்கும் காட்டேரிக்கும் பிறந்த மாதிரி ஒருத்தன் வரானே, இவன் தான் போப்போய்க்கு வில்ல. போப்போய்க்கு மட்டும் இல்ல, இந்த கதைக்கே இவன் தான் வில்ல. சிங்கத்தையே செவ்வுல அட்டிக்கிற அளவுக்கு சாருக்கு பலம் இருந்தாலும் சாரோட வீக் பாயிண்ட் ஒண்ணுதான். அப்படி என்ன ப்ரோ வீக் பாயிண்ட் கேட்டீங்கன்னா, வேற என்ன, பொம்பளை சூக்குதான். இல்ல புரியல. அதுவும் இந்த சாலாவுக்கு வேற சரக்கு மேலாம் ஆசை வராது. பொப்போயோட சரக்கு மேல மட்டும்தான் ஆசையே வரும். என்னடா மானங்கெட்ட காத்தோனிது. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? என்னடா காடையை வெறுத்து கல்லால உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்காதீங்க கைஸ். சாரு தான் போப்போய், பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போப்போயும் ஒண்ணு சும்மா இல்ல கைஸ், பெரிய பலசாலி. எல்லாரும் ஸ்கிப்பிங் எதுல அடிப்பாங்க, சார் எதுல அடிக்கிறாரு பாத்தீங்க தானே? அது மட்டுமா, சாரோட ஒரு பஞ்சு ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் தான்ற அளவுக்கு பயங்கரமான பலசாலி தான். அதுக்குன்னு நடந்து போகும்போது குத்திக்கிட்டேவா போனும். ஐயோ சாமி, பொறுமை குதிக்கிறாரே. எப்பயும் இவருக்கு அவருக்கும் மாட்டிக்கிட்டே இருக்கும். என்ன விஷயத்துல மாட்டும் தெரியுமா? அதே சரக்கு பிரச்சனை தான். சரக்குன்னு சொல்றீங்களே, அப்படியாப்பட்ட தேவதையா அப்படின்னு கேட்காதீங்க கைஸ். அந்த இலவை நீங்களே பாருங்களேன். இது கிட்ட அப்படி என்ன இருக்கு? ஒரு நெஞ்செலும்பு 4 நல்லி எலும்பு தான் இருக்கு. இதுக்குதான் இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவானுங்க. சாலா எனக்கே புரியல, ஏன் தான் இப்படி பண்றானுங்க. காத்தோனி எடுங்கடா, கொஞ்சமாவது மனசாட்சியோட எடுங்கடா. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு. போப்போயோட சரக்கும் சந்தோஷமா லேப்பா பண்றத பார்த்தாலே இந்த இலவு எடுத்தவனுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு இலவு வேலைய பண்ணி அவனை தூக்கிட்டு வந்துருவான். போப்போய் சரக்குக்கு தெரிஞ்ச ஒரே வேலை, எவனாவது தூக்கிட்டு போயிட்டானா, சாரி அந்த இலவு எடுத்தவன் தான் எப்பயும் வந்து தூக்குவான். வழக்கம் போல அவன் தூக்கிட்டு போயிட்டானா லபதபன் கத்துறது. போப்போயோட முழு நேர வேலையே அவன் சரக்க காப்பாத்துறதுதான். அதை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. இந்த கதையில வில்லப்பையனோட வேலை என்ன தெரியுமா? பொம்பளை சோக்குல பொப்பாயோட சரக்க தூக்கிட்டு வந்து பொப்பாய் சரக்கு கையால சப்பாத்தி வாங்குறது, காப்பாத்த வர்ற பொப்பாய் கையால சப்பாத்தி வாங்குறது. இதுதான் இவனோட முழு நேர வேலையே. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? காப்பாத்த வர்ற பொப்போ என்ன ஈஸியாவா காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவாங்க. இவங்கிட்ட சண்டைய போட்டு சாவடி வாங்கி சாவ போற நிலைமைக்கு போகும்போதுதான் பொப்போய் ஒரு எனர்ஜி சாப்பாட சாப்பிட்டு உடம்புல தெம்பை ஏத்தி இவனை சாவடி அடிச்சு சரக்கா காப்பாத்தி கூட்டிட்டு போவாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அது என்ன அப்படியாப்பட்ட அபூர்வ சாப்பாடுன்னு கேட்காதீங்க. பொப்போயோட உளுசுடுவாருக்குள்ள எப்பயும் ஒரு சாடின் கோல் இருக்கும். அதுக்குள்ள தளம்ப கீரைகறி ஊத்தி வச்சிருப்பாங்க. அந்த கீரைகறியை குடிச்சானியும் மனசனுக்கு எங்க இருந்து தான் பவர் வரும்னு தெரியாது. அப்படியாப்பட்ட பவர் வரும். அவெஞ்சர்ஸ்ல வர்ற எல்லா ஹீரோவோட பவரையும் இந்த மனசன் உடம்புல இறக்கி விட்ட மாதிரி அப்படி ஒரு பவரை காட்டுவாங்க. எல்லா பவரையும் ஒன்னா ஏத்தி தடி என்ன நாய் எடி பேய் எடி பண்டி எடி அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல தூக்கி போட்டு கட்டோட இறக்கி விட்டுருவாங்க. இதான் போப்போயோட வேலை. எல்லா கதையிலயும் சாவடி வாங்கி கட்டு போட்டாலே இதுதான் இந்த தடியனோட வேலை. கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. ஓ, கதையில ரொம்ப முன்னுக்கு போய் சரக்கு பத்தி சொல்லல. சரக்கு கதைக்கு வருவோம். அவன் சும்மா இருந்தாலும் இந்த சண்டால சிரிக்கி யாரு கூட ஏறி போறோம், எதுக்கு ஏறி போறோம்னே தெரியாம பொப்போய் கடையில ஏறாம வில்லங்காடியில ஏறி லபதவன் கத்திட்டு போவோம். பொப்போய் எப்படி எல்லாம் காப்பாத்துவாங்க பாருங்க. என் வாழ்க்கையில இந்த மாதிரி காரியெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. காடிய கவட்டையில விட்டு தலைகீழா தூக்கிட்டு போன பொப்போய பார்த்து சாலா நிம்மலியே ஏமாத்துறானே. காண்டாவுன வில்ல, இருடா நிம்மல் எப்படி வந்து தூக்குறான் பாருடானே. ரவுண்ட் போர்ட்ல சுத்தாம போன பாப்பாயோட காரிய கிழிச்சுக்கின்னு நடுவுல இந்த கௌஷிக் வந்தானே. நடுவால பூந்து சரக்க தூக்கிட்டு போயிடுவான். ஏன்டா லவ் பண்ற சரக்க இப்படிதான் மாத்தி தூக்கிட்டு போவீங்களாடா மனசனங்களாடா நீங்களாம்? பாப்பாய் கதையில வில்ல அடி வாங்கி சாவறதோட பாப்பாய் சரக்கு தான் சாவாத குறையா அடி வாங்கும். டேய், என்னாலேயே இந்த கன்றாவி சாவாவெல்லாம் பார்க்க முடியலடா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஐயோ போச்சே. அவ செத்தாலும் பரவாயில்ல, நான் விட மாட்டேன்னு 2 பேரும் கால புடிச்சுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க. நீங்களே பாருங்க கைஸ். அந்த உடம்புல என்ன காய்ஸ் இருக்கு? 10 கிலோ எலும்பு தான் காய்ஸ் இருக்கு. இந்த எலும்புக்கு செத்தவனுங்க இப்படி அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க பாருங்க கைஸ்.
என் வாழ்க்கையில இன்னும் நான் என் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. கடைசியில பாப்பாய் சரக்க ரெண்டா கிழிச்சிருவானுங்க போல இருக்க. போப்பாய் சரக்கோட மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா guys? செஞ்சு என்ன சாகடிச்சிருக்கோ. சுருக்கமா சொல்ல போனா போப்பாய் கதை ஒரு சரக்கு பிரச்சனை கதை. சரக்குக்காக 2 பேரும் அச்சிக்கின்னு சாவானுங்க, அவ்வளவுதான் மேட்ரை. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கமெண்ட் பண்ணுங்க guys, ஷேர் பண்ணுங்க.